3 important advisories and instructions NTA NEET UG 2026 அப்ளிகேஷன் போட போகிற மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப் டு டேட்டில் இருக்கணும். பர்டிகுலராக ஆதார் கார்டில் இருக்க நேம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ், பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் அப் டு டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லா மாணவர்களுக்குமே. அதுக்கடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் UDID கார்டை வேலிட் கார்டாகவும் அப்டேட்டட் கார்டாகவும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டகரி சர்டிஃபிகேட் ஜென்ரல் ஓப்பன் மெரிட்டுக்கு தேவைப்படாது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி நான் கிரீமி லேயர், SC ST மாணவர்கள் அவங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் அப் டு டேட் இருக்கா, வேலிடாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பர்டிகுலராக ஓபிசி நான் கிரீமி லேயருக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் April 1, 2025 அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்கணும். SC ST மாணவர்களுக்கு ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்க பர்மனண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட்டே அப்ளிகேஷன் போடுறதுக்கு போதும். ஸோ 3 விஷயம். ஒன்று, எல்லா மாணவர்களும் ஆதார் கார்டை அப் டு டேட் வச்சுக்கணும். பர்டிகுலர்லி நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ், பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்டேட்டடாக இருக்குனான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் UDID கார்டு அப் டு டேட் வேலிடாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மூணாவது, ஜென்ரல் ஓப்பனை தவிர எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி நான் கிரீமி லேயர், SC ST மாணவர்கள் அவங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் வேலிடாகவும் அப் டு டேட்டும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்.